கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜர். குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதில் தவறில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அவங்க ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணு இல்லையே. இது தவறா நீ எழுதக்கூடாது. எதுக்காக? அதுக்காக எல்லாம் கருதக்கூடாது. உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. T20 உலகக்கோப்பையில் விளையாட இந்தியாவிற்கு வருவீர்களா மாட்டீர்களா? நாளை மறுநாளுக்குள் முடிவை அறிவிக்க வங்கதேசத்திற்கு ICC கெடு. கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜர். குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதில் தவறில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி.
அதிமுக வந்து கூட்டணி பலத்தை திங்க் பண்ணுது. ஆனா பாஜக வந்து அதிமுகவுடைய பலத்தை திங்க் பண்ணுது. ஏன்னா அண்ணா திமுக வந்து வெளியே போறவங்க திரும்ப கொண்டு வரணும்தான் நோக்கமா. அவங்க திரும்ப கூட்டணி வராது. ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. இது தவறா நீங்க எழுதக்கூடாது. அதுக்காகலாம் கருதக்கூடாது. அவங்க உடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. T20 உலகக்கோப்பையில் விளையாட இந்தியாவிற்கு வருவீர்களா மாட்டீர்களா? நாளை மறுநாளுக்குள் முடிவை அறிவிக்க வங்கதேசத்திற்கு ICC கெடு. கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் CBI அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் CBI அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆஜர். குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதில் தவறில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அதிமுக வந்து கூட்டணி பலத்தை திங்க் பண்ணுது. ஆனா பாஜக வந்து அதிமுகவுடைய பலத்தை திங்க் பண்ணுது. ஏன்னா அண்ணா திமுக வந்து வெளியே போறவங்க திரும்ப கொண்டு வரணும்தான் நோக்கமா. அவங்க திரும்ப கூட்டணி வராது. ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. இது தவறா நீங்க எழுதக்கூடாது. அதுக்காகலாம் கருதக்கூடாது. அவங்க உடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. T20 உலகக்கோப்பையில் விளையாட இந்தியாவிற்கு வருவீர்களா மாட்டீர்களா? நாளை மறுநாளுக்குள் முடிவை அறிவிக்க வங்கதேசத்திற்கு ICC கெடு. கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் CBI அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் CBI அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆஜர். குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக.
ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதில் தவறில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அதிமுக வந்து கூட்டணி பலத்தை திங்க் பண்ணுது. ஆனா பாஜக வந்து அதிமுகவுடைய பலத்தை திங்க் பண்ணுது. ஏன்னா அண்ணா திமுக வெளியே போறவங்களை திரும்ப கொண்டு வந்ததுதான் நோக்கமா. ஏங்க அவங்க திரும்ப கூட்டணி வராது. ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. இது தவறா நீங்க எழுதக்கூடாது. எதுக்காக அதுக்காகலாம் கருதக்கூடாது. அவங்க உடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. T20 உலகக்கோப்பையில் விளையாட இந்தியாவிற்கு வருவீர்களா மாட்டீர்களா? நாளை மறுநாளுக்குள் முடிவை அறிவிக்க வங்கதேசத்திற்கு ICC கெடு.